பைரியோட கல்யாணம்னால எல்லாரும் சிறப்பா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல மகா, சிந்து நான் உனக்கு மறக்க முடியாத ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு சிந்துவோட டைரிய நீட்டுறாங்க. அத பார்த்து சிந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் அன்னபூர்ணி கிட்ட சொல்றாங்க, "இது சிந்து சிவாவ ஏமாத்தி கல்யாணம் பண்ணதுக்கான சாட்சிக்கா. இதுல சிந்துவே கைப்பட எழுதியிருக்கா பாருங்களேன்" அப்படிங்கிறாங்க. உடனே சிந்து அத வாங்கி படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சொன்னதும் சிந்துவும் படிக்கிறாங்க. உடனே அத பார்த்து அதிர்ச்சியாகி அன்னபூர்ணி, "நீ என் பையனோட வாழ்க்கையில இருக்கவே கூடாது. முதல்ல இந்த வீட்ட விட்டு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவ அடிச்சு வீட்ட விட்டு அனுப்பிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சிவா அதிர்ச்சியாகி நின்னுட்டு இருக்காங்க. அன்னபூர்ணி நின்னுட்டு சிவா கிட்ட, "சிவா என்ன மன்னிச்சுடுப்பா. உன்ன போய் நான் தப்பா நெனச்சுக்கிட்டேன். சிந்து நல்லவன்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஏமாத்தி உன்னைய கல்யாணம் பண்ணியிருப்பான்னு எனக்கு தெரியவே தெரியாது. என்ன மன்னிச்சுடுன்னு" அன்னபூர்ணி சொல்றாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "நீங்க தான் பெரியம்மா என்ன மன்னிக்கணும். பாவம் அவ என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணது உண்மதான். ஆனா சிந்து வேற என்ன தப்பு பண்ணா? அவ என்ன விரும்பினது மட்டும் தான் தப்பு பெரியம்மா. அவ உண்மையாவே என்ன மனசார நேசிக்கிறா. அந்த சினேகா மாதிரிலாம் கிடையாது. அவள புரிஞ்சுக்கிட்டு இப்ப தான் நான் அவள என்னுடைய மனைவியாவே ஏத்துக்கிட்டேன். அதுக்குள்ளேயும் அவள இந்த வீட்ட விட்டு நீங்க அனுப்பிட்டீங்களே பெரியம்மா. எனக்காக சிந்துவ நீங்க இந்த வீட்டுக்கு வர வைக்கணும் பெரியம்மா" அப்படின்னு சொல்லிட்டு சிவா கேட்குறாங்க. அன்னபூர்ணி இருந்துகிட்டு, "என்னப்பா சொல்ற? அவ உன்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணியிருக்கா. உன்ன ஊருக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தியிருக்கா. அப்படி இருக்கும்போது, அவள இந்த வீட்டுக்கு நான் மருமகளா ஏத்துக்கணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனே உன் மகா இருந்துட்டு, "என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க? அவ உன்ன அசிங்கப்படுத்தியிருக்கா. அவ கூட நீ சேர்ந்து வாழணும்னு நெனைக்கிற?" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க மகா. "உனக்கு சினேகா தான் பொருத்தமான ஜோடி" அப்படிங்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, "சினேகாவா? அப்படி ஒருத்திய லவ் பண்ணத நெனச்சு நான் இன்ன வரைக்கும் வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். சிந்து தான் என் வாழ்க்கைக்கு சரியான ஜோடி. அவ கூட தான் சேர்ந்து வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அவ இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே கிடையாது. பெரியம்மா உங்களோட பதிலுக்காக தான் நான் வெயிட் பண்றேன். இவங்க பதில்னா எனக்கு முக்கியம் கிடையாது பெரியம்மா. நான் உங்கள மதிக்கிறேன் பெரியம்மா. நீங்க சொல்லுங்க. சிந்துவ என்னோட சேர்த்து வைப்பீங்களா பெரியம்மா?" அப்படின்ட்டு சிவா வந்து கேட்குறாங்க. உடனே அன்னபூர்ணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இது சீரியல் எப்படி நல்லாருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.